இன்றைக்கி நைட் வந்து அரவிந்தோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பிளான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நைட் அந்த சர்ப்ரைஸ் பிளானை முடிச்சுட்டு டின்னர் பிளான் இருக்குது. என்னால் முடியலடா. இன்றைக்கின்னு பார்த்து 31st அன்னைக்கு லீவ் வாங்கி வச்சுருக்கான் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஷூட்டிங் போயிருந்தா கூட நான் என்னோட எல்லா வேலையும் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக பார்த்துருப்பேன். நான் லைஃப்பில் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உனக்கு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வாங்கி வைத்தே கட்டிட்டு கம்முன்னு தெரியல. சாப்பாடு கெட்டது ஒரு குத்தமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த விலாக் வந்து நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு 31st. ஸோ இன்னைக்கு நைட் வந்து அரவிந்தோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பிளான். பிகாஸ் ரொம்ப க்ரூஷியலான ஒரு டேட்டில் சார் பிறந்திருக்காரு அப்படின்றனால வந்து எந்த அவுடோர் பிளான்ஸுமே பண்ண முடியல. பெருசாக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ண முடியல. பெருசாக வந்து எந்த ஒரு பெரிய விஷயமே பிகாஸ் ஆஃப் 31st நைட் நியூ இயர் ஈவினிங் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஏதோ சின்னதாக நான் வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐயோ, இன்றைக்கின்னு பார்த்து 31st அன்னைக்கு லீவ் வாங்கி வச்சுருக்கான் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஷூட்டிங் போயிருந்தா கூட நான் என்னோட எல்லா வேலையும் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக பார்த்துருப்பேன். பட் இவன் பண்ண இந்த வேலையால் நான் மார்னிங் வந்து இவன் கூடயே சுற்றிட்டு இருக்கேன். என்னை அப்படியே ஒரு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ண போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு மாதிரி டவுட்ஃபுல்லாகவே வந்து என்கிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக வந்து அவனுக்கு தெரியுது நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அது ஃப்ரீயாக பண்ணட்டும்னு விட மாட்டேங்கிறான். கூட்டு இப்படியே என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறோம், என்ன பர்த்டே பிளான், இந்த மாதிரி சும்மா கேட்டே இருக்கானா. நான் என்ன அறியாமே வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் சொல்லிடுற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதனால வந்து இப்போ வந்து அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கான். எந்த கேப்பில் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் வெளியில் வந்தோம். ஸோ ஈவினிங் வந்து அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நைட் அந்த சர்ப்ரைஸ் பிளானை முடிச்சுட்டு டின்னர் பிளான் இருக்குது. என்னால் முடியலடா. நான் முடியல. இந்த விலாகை கூட என்னால் அந்த மீன் வேல் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு மைக்கு போட்டு ப்ராப்பராக இந்த விலாக் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து என்னை வந்து கொடுமை பண்ணி எடுத்துட்டான் இவன். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பட் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது இன்னைக்கு நான் வந்து குட்டியாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன். இல்லைனா கல்யாணமாகி வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ஏதாச்சும் நான் ஒரு எஃபர்ட் போட்டு அவனை ஹாப்பியாக வச்சுக்கல அப்படின்னா அது இன்னும் நாங்கள் வந்து இந்த ஜென்மத்தை முடிக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய அழியாத ஒரு வடுவாயிடும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் இந்த சர்ப்ரைஸ்லாம் பயங்கர வீக்கு. எனக்கு அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியாது, ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தெரியாது. நான் லைஃப்பில் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக என்ன பயம்னா மழை வேறு பெய்யுது. ஸோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்க சர்ப்ரைஸ்க்கு மழை ஒரு பெரிய ஆப்ஸ்டாக்கிள். ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா கூட இருந்து விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ அதனால் வந்து ஒரு குட்டியான ஒரு விஷயம் இந்த டேயில் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாலாம் இல்லை, பட் இது எப்போவுமே மெமரபிளாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு டைம் கொடுத்து ஓகே இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பண்ணானா இன்னைக்கு அவனுக்கு அது சர்ப்ரைஸ். இல்லைன்னா சர்ப்ரைஸ் கிடையாது. நீயே வா, நேரில் வா, காட்டுன்னு சொல்லிட்டு இப்பயே கூட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிடுவேன். நான் அவன் கையில் தான் இருக்குது. பட் அவன் வந்து நான் சொல்லிட்டேன் உனக்கு ஒன்று இருக்குது, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி வந்துட்டு நச்சு பண்ணிட்டே இருக்கான். என்ன சொல்லு, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சர்ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் எப்படி ப்ரிப்பேர்டாக இருந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் வச்சுட்டு நான் சர்ப்ரைஸ் வேறு பிளான். அவன் என்கிட்ட சொன்னான் என் பர்த்டேக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ எதுவும் கேட்காத, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் வாயே திறக்காம அழகாக வந்தேன் கூட. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக 31st எனக்கு வீட்டில் இருந்து வேணும்னே என்னை டார்ச்சர் பண்ணி உயிரை வாங்கி என் வாயை பிடுங்கி என்னை போட்டு வாங்கி இந்த மாதிரி வேலைலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். டோட்லி பேட். பார்ப்போம். ஸோ அந்த கேப்பில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் மறுபடியும் இப்போ என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவன் கூடயும் நான் இருக்கணும், பேரலாக எல்லாருக்கிட்டையும் பேசி கோஆர்டினேட் வேறு பண்ணணும். கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பர்த்டே சருக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படின்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக கீப் ஹிம் இன் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகேன் அ ஹாப்பி நியூ இயர். அதாவது இது வந்து உங்களுக்கு சொல்லலை, கேமரா பின்னாடி இருக்கிறாங்க அவருக்கு சொல்கிறேன்.
ஒரு சர்ப்ரைஸ் நான் உனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்சது, என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். என்னால வெளியில தான் கூட்டிட்டு போக முடியல, இதை வந்து கிராண்டியரா பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த நியூ இயர் ஈவினிங் அப்படின்றதுனால. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு பண்றேன். எனக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு வந்து இது வேணும், ஆர்டர் போடு, இல்ல அது வேணும் இது வேணும்னு என்னை போட்டு பாடா படுத்துனா என்னால எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உன் வாயை வைத்தையும் கட்டிட்டு கம்முன்னு. எனக்கு தெரியல, சாப்பாடு கெட்டது ஒரு குத்தமா? இப்படிதான் என் வேலையை பார்த்துருக்கேன். உன் கூட காலையில இருந்து நான் டிராவல் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். எப்படி எனக்கு புரியவே இல்லை. இல்லைன்னா வா, சர்ப்ரைஸ் என்ன நான் கூட்டு போய் காட்டுறேன், வா. என்ன பண்ணலாம் சொல்லு. நீ என்னை கூப்பிட்டியே பிறந்தா நடிக்குவா, நீ கொண்டு போய் என்னை முட்டுக்காரில் இறக்குற வரைக்கும் நான் வாயை திறந்து நான் என்ன எதுன்னு கேட்டேனா? அமைதியா சமத்தா வந்தேன்ல. நான் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்கல, சோறு தான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மாட்டான். அது எப்படி என் வாயில சொல்லணுமோ அந்த அளவுக்கு நம்மள ஒரு இரிட்டேட் பண்ணுவாங்கல்ல. 31ஆம் தேதி நைட்டு நம்ம படத்துக்கு போறோமா? 31ஆம் தேதி நைட்டு நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் நம்ம ஏதாவது சொல்லணும்ல. அப்ப அதுக்கு ஏதாவது நம்ம 4 தடவை ஏதாவது சொல்லுவோம், 5ஆவது தடவை நம்ம கடுப்பாய் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அந்த மாதிரி என்னை வெறுப்பேத்திட்டே இருக்கிறா அந்த மாசம் ஃபுல்லா. என்னைய சரி எப்படியாவது இந்த நாளை நான் கடந்துடலாம், அவ்வளவுதான். நமக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி நம்ம ஏதோ ஒரு பிளான் பண்ணியாவது பண்றோம். கொஞ்ச நேரமா அமைதி காலையில இருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கான். உடம்பு சரியில்லை, அது வேற விஷயம். ஆனா அப்படி போயின்னு இருக்கிறான். இப்படிதான் வந்து நான் வந்து இவன் அந்த டைம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்ப நம்ம கூட இருந்தா சில விஷயம் வந்து கோஆர்டினேட் பண்ணணும், சில விஷயம் வந்து பேசணும் வைக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் நம்ம போய் சொல்லி என்ன பண்றது? அதனால நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு. அதுக்கப்புறம் உனக்கே குட்டி சர்ப்ரைஸ் தான், பிரம்மாண்டமா எந்த சர்ப்ரைஸுமே கிடையவே கிடையாது. ஏன்னா பண்ண முடியல, அவ்வளவுதான். நீ கேட்டதில்ல, அதனால தான் உனக்கு கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன். என்ன செய்யுமே, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். இப்போ இது மட்டும் தான், அவ்வளவுதான். ஒரு அழகான நியூ இயர், உனக்கு ஒரு அழகான பிறந்த நாள், கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற முதல் பிறந்த நாள். அதனால வந்து அது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேன். எனக்கு அது பர்மிஷன் மட்டும் கொடு. கொஞ்ச நேரம் வாங்கி வைத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியை போய் படுத்து தூங்கு. நான் எழுப்புறேன், அப்ப எந்திரிச்சு வந்து. சரியா? ஓகேவா? ஓகே ஓகே சொல்லிடுறியா கம்முன்னு? ஓகே ஓகே. தக்ஷன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஃபுல்லா தக்ஷன் தான். அவனை எதுவும் சொல்லாதீங்க. இங்க பாரு, சும்மா டார்ச்சர் பண்ணக்கூடாது, சரியா? ஐ மாஸ்க்லாம் கிடையாது. இங்க நான் சொல்றேன், இதுதாங்க கடைசி சர்ப்ரைஸ் நான் பண்றது. டெய்லி கேக்க வெட்டிட்டு அடுத்த வருஷம் முடிச்சுங்க. இப்ப மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டு பாரு. தள்ளி விடலாம். மெதுவா இந்த கீழெல்லாம் குஞ்சு பாத்துருக்கு, அந்த வேலை பண்ணக்கூடாது. அசிங்கமா பிஹேவ் பண்ணக்கூடாது. அரவிந்த் சேச்சும் வெயிட் பண்ணு. ஒருத்தன் பண்றான்னா கண்டிப்பா கணா செட்டில் அவன ஒருத்தர். இந்த மாதிரி பண்ற ஒருத்தன் கண்டிப்பா கணக்கான ஒருத்தர். ஏகனே 1 2 3 என்னடா இது? Thank you. என்னது இது? Happy birthday.
ஐயோ, காலையில இதை maintain பண்றதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்கு. இவனை நீங்க ஒரு நாள் சமாளிச்சு பாருங்க, என் கஷ்டம் தெரியும். தேங்க்யூ. ஆக்ஷன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நாள்ல பிறந்திருக்கீங்க. அதாவது என்ன சொல்றது, இது சந்தோஷப்பட்டு நான் கொண்டாடுறதா இல்ல ஒண்ணுமே பண்ண முடியல வருத்தப்படுறதான்னு தெரியல ஆரம்பிச்சு. சூப்பரான டேல கொண்டாடி இருக்கீங்க. உனக்கு இப்ப 4 பேர் டான்ஸ் ஆடுறது கூட என்னால அரேஞ்ச் பண்ண முடியல. வாய்ப்பு இல்ல. அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ஒண்ணு 29 வச்சுக்கலாம் இல்லன்னா 2ஆம் வச்சுக்கலாம். நாங்க சாரிங்க, அந்த நாள் அவன் பிறக்கல. அதனால முடிஞ்சாலும் 30ஆம் ராத்திரி நான் அதை பண்ணிடுறேன். உங்களால என்ன முடியுமோன்னு கேட்டு என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். என்னால உன வெளியில கூட்டிட்டு போக முடியல, ஏன்னா பயங்கர டிராபிக்கா இருக்கும். எந்த இடமும் சத்தியமா மொட்டை மாடல் இப்படி ஒண்ணு பண்ணுவாங்க. இது ஒண்ணு மட்டும் டைம் குறைச்சு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, லவ் யூ. அவ்வளவுதான், பண்ணிட்டேன். ஹாப்பி பர்த்டே. கேக் கட் பண்ணு. தேங்க்யூ. பிஆர்சில இருக்கு. ஹாப்பி பர்த்டே. எனக்கு 35 சொல்லு. நான் எனக்கு 35 சொல்லு. 36. நான் கொஞ்சம் வேணும்னு சொல்றேன். கொஞ்சம் தான். ஆமா, இங்க வாடா, இது பாடுறா, இதுதான்டா லைட் இல்ல இருக்கு. எல்லாம் ஒரு விளம்பரம். எல்லாம் ஒரு விளம்பரம் ஏதோ. ஆனா மொட்டை மாடல் அன்எக்ஸ்பெக்டட். அப்படியா? உண்மையில நீ கெஸ் பண்ணவே இல்லையா? அக்கா பர்த்டேக்கு நீங்க இதை விட பெருசா பண்ணணும். பார்க்க இதை விட பெருசா பண்ணதுனால தான் இது பண்ணணும்னு பண்ணுது. இதை பண்ண முடியாது, பண்ணேன். சுத்தமா நீ வந்து ஜட்ஜ் பண்ணவே இல்லை. சத்தியமா மொட்டை மாடி ஜட்ஜ் பண்ணல. நீங்க எங்க கூட்டு போறாரு? மொட்டை மாடி மைண்ட்லயே இல்ல. பரவாயில்ல, அப்ப நீ நினைக்காத ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணிருக்கேன்ல. குட் தான். அப்ப ஏதோ பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப மனவலியா இருந்ததுடா. மதியத்துல இருந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இருந்தது. ஆனா என்ன சாயந்தரம் வந்து பாக்கும்போது இன்னைக்கு மழை மட்டும் பெய்யட்டும், ஒரே கொண்டாட்டம் தான். சொன்னியா? நாங்க 2 பேரும் மாறி மாறி இன்னைக்கு மழை வரும்னு ரீல்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன்டா ரிங் லைட் எடுத்துட்டு வாடா வீடியோ எடுக்கனா. ஏடா மழை பெய்ய போகுது, எப்படி தான் பிளான் பாப் தான், எதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றான். நீ ஆக்சுவலா ஓகேல எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தேன். என்கிட்ட ரிங் லைட் கேட்டாங்க. மாமா அப்படி மழை வரும்போது ரிங் லைட் நனைஞ்சிருமா? அக்கா அப்படிலாம் சொல்லவே வராதுங்க. நல்லதான் பண்ணி. நீ அதான் கேட்டே இருந்தியா? ஐயோ மழை வரப்போது, மழை வரப்போது சொல்லிட்டு இருந்தியா? அப்ப நம்ம சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மேல நடந்துட்டு இருக்கு வேலை. அப்படியா? ஆமா, இவன் தான் ஏன்னா அப்பயே ஒரு சவுண்ட் மேல டமால் விட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு சரி, இருக்கு. யாராவது இவன் எந்திரிச்சு எந்திரிச்சு போகும். பண்ண. நீங்க எப்போ வந்தீங்க? இவன் தான் நான் காலைல இருந்து இங்கதான் இருக்கோம். 4:30 மணில இருந்து அக்கா வா வா வா. அவன் 6 மணிக்கு வரான். இவனுக்கு போன் அடிக்கிறான். மாமா 4:30 மணில இருந்து ரோட்ல நிக்கிறேன், எப்படா வருவான் அவன் எனக்கு அடிக்கிறான். தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஓகே, இதுக்கப்புறம் பார்ட்டி கட்.